அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேசபிதா மகாத்மா காந்தியடிகள் தமிழ் கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திற்கு தூண்டுகோலாக இருந்தது திருவாசகம் என்றால் எல்லோருக்கும் வியப்பாக இருக்கும். எப்படி அந்த திருவாசகம் தூண்டுகோலாக இருந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. மெய்யன்பர்களே, நம்முடைய தேசபிதா மகாத்மா காந்தியடிகள் இந்திய நாட்டின் விடுதலைக்கு பாடுபடுவதற்கு முன்னாலே தென்னாப்பிரிக்காவிலே ஏற்பட்டிருந்த அந்த நிறவெறி போராட்டத்திற்கு எதிராக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களின் வழக்குகளை வழக்கு மன்றங்களிலே திறம்பட நடத்தி வெற்றியும் பெற்றுத்தந்தவர் நம்முடைய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய தேசபிதா மகாத்மா காந்தியடிகள். அவர் தென்னாப்பிரிக்காவிலே இருந்த பொழுது ஒரு அன்பர் ஒருவர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த அன்பர் ஒருவர் இரத்த காயங்களோடு வருகின்றார் தேசபிதாவை பார்ப்பதற்கு. அப்போ காந்தியடிகள் பார்க்கின்றார். அவரை பார்த்த உடனே காந்தியடிகள் கேட்கின்றார், பாலசுந்தரம், என்ன உன் உடம்புல இவ்வளவு இரத்த காயம், எதனால இந்த காயம் ஏற்பட்டது என்று அவர் கேட்கின்றார். அப்பொழுது பாலசுந்தரம் தன்னுடைய துண்டை தன்னுடைய கையிலே போட்டுக்கொண்டு, காந்தியடிகளே, மகாத்மாவே, நான் இந்த மாதிரி ஆங்கில முதலாளியிடம் எங்களுக்கு உரிய கூலியை கேட்டேன். அதற்காக ஆங்கில ஏகாதிபத்திய அடியாட்களால் அடித்து விரட்டப்பட்டேன். அதனால் ஏற்பட்ட காயம் என்று சொன்னார். உடனே தேசபிதா சொன்னார், முதல்ல உன் கையில் இருக்கக்கூடிய துண்டை எடுத்து தோளில் போடு. எந்த உரிமைக்காக போராட வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதே நீ எனக்கு முன்னால் வந்து செய்தையே, அதை தூக்கி தோளில் போடு. இந்த இரத்த காயத்துக்கு ஆளானவர்களை நாம் விடக்கூடாது, அவர்களை வழக்கு மன்றத்திலே ஏற்றி உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகள் அந்த வழக்கு மன்றத்துக்கு சென்று அங்கே அந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு பாலசுந்தரத்துக்கும் மகாத்மா காந்தியடிகளுக்கும் இடையான நெருக்கம் அதிகமாக இருந்தது. அப்பொழுது அங்கே நடைபெற்ற நிறவெறி போராட்டத்துக்கு எதிராக தேசபிதா மகாத்மா காந்தியடிகள், பாலசுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் அங்கே போராட்ட களத்துக்கு செல்கிறார்கள். அந்த போராட்ட களத்துக்கு செல்லுகின்ற பொழுது அந்த போராட்ட களத்தினிலே தன்னையும் அர்ப்பணித்துக் கொள்கின்றேன் என்று ஒரு 12 வயது அல்லது 13 வயது நிரம்பிய சிறுமி வருகின்றார். அந்த சிறுமியின் பேர்தான் தில்லையாடி வள்ளியம்மை. நாம் வரலாற்றிலே படிக்கின்றோமே அந்த தில்லையாடி வள்ளியம்மை. அந்த பெண் 13 வயதிலே செய்த சாதனையைப் போல, தியாகத்தைப் போல இந்த உலகத்திலே யாரும் செய்திருக்க முடியாது. அந்த போராட்ட களத்தினிலே அவள் அந்த வெள்ளையர்களுக்கு எதிர்ப்பாக அந்த தென்னாப்பிரிக்காவிலே போராட்டம் நடத்துகின்றாள். அப்படி போராட்டம் நடத்துவதனால பாலசுந்தரம், தில்லையாடி வள்ளியம்மை போன்றவர்களை எல்லாம் வெள்ளை அரசு சிறையிலே தள்ளிவிடுகின்றது. அப்படி சிறையிலே தள்ளிய உடனே தில்லையாடி வள்ளியம்மை சிறுவயது சிறுமி அல்லவா, அவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அப்படி சரியில்லாமல் போன உடனே வெள்ளை அரசாங்கம் அவளை விடுதலை செய்தது என்று சொல்வதை காட்டிலும் வெளியிலே தூக்கி போட்டது. பாலசுந்தரம் அந்த தில்லையாடி வள்ளியம்மையை தூக்கி வைத்து கொண்டு வருகின்றார். அப்பொழுது தேசபிதா மகாத்மா காந்தியடிகளும் இருக்கின்றார். அப்பொழுது காந்தியடிகள் கேட்கின்றார், தில்லையாடி வள்ளியம்மை, இந்த சிறிய வயதிலே நீ செய்திருக்கக்கூடிய இந்த தியாகத்தைப் போல இந்த உலகத்திலே யாராலும் செய்திருக்க முடியாது. நீ இப்படி தியாகத்தை செய்ததற்காக நீ வருந்துகின்றாயா என்று தேசபிதா மகாத்மா காந்தியடிகள் கேட்கின்றார். அப்படி கேட்டவுடனே வள்ளியம்மை சொல்லுகின்றால், என்னுடைய உடலிலே 2 கைகள் இருக்கின்றது, 2 காதுகள் இருக்கின்றது, 2 கால்கள் இருக்கின்றது. ஆனால் உயிர் மட்டும் ஒன்று இருக்கின்றதே. இன்னொரு உயிர் இருந்தது என்று சொன்னால் அந்த உயிரையும் இந்த மண்ணின் மலர்ச்சிக்காக, இந்த மண்ணின் புரட்சிக்காக அதையும் நான் தந்து விடுவேன். என்ன செய்வது, எனக்கு ஒரு உயிர் தானே இருக்கின்றது என்று தன் உயிர் போகக்கூடிய நிலைமையிலே அந்த வள்ளியம்மை சொன்னாலாம். சொல்லிக்கிட்டு பாலசுந்தரத்தை பார்த்து, அண்ணா அந்த பாட்டை பாடுங்கண்ணா, அண்ணா அந்த பாட்டை பாடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாடச் சொன்னாராம். அதுதான் திருவாசகத்திலே அச்சோபதியத்திலே இருக்கக்கூடிய 51வது அதிகமாக திகழக்கூடிய
அந்த அச்சோபதிகத்தில் இருக்கக்கூடிய முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே பக்தி நெறி அறிவிட்டு பலவினைகள் மாறு வண்ணம் சித்த மலம் மறுத்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவாறு யாதர்வார் அச்சோவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருவாசக பாடலை பாடிய உடனே இந்த தில்லையாடி வள்ளியம்மை சொல்லுகின்றான், அண்ணா இன்னொரு தடவை அந்த பாட்டை பாடுங்கண்ணா. பாடிய உடனே முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் மாறு வண்ணம் சித்த மலம் அறிவித்து சோமாக்கி இணையாண்ட அத்தனென கருளியவாறு யார் தருவார் அச்சோவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருவாசக பாடலை மீண்டும் ஒரு முறை பாடிய உடனே சட்டையை எப்படி கலற்றி எரிகின்றோமோ, இந்த உடம்பிலே இருந்து சட்டையை எப்படி கலற்றுகின்றோமோ அதே போல இந்த உடலிலே இருந்து அந்த வள்ளியம்மையுடைய உயிரானது அப்படியே பிரிந்து சென்றதாம். இதை பார்த்த காந்தியடிகள் அப்படியே மெய்மறந்து போனாராம், மெய் செலுத்து விட்டாராம். அப்போ பாலச்சந்திரத்திட்ட அந்த பாட்டை எனக்கு எழுதி தருவியா என்று எழுதி வாங்கி கொண்டு அதை படித்தது மட்டும் கிடையாமல் நானும் தமிழ் படிக்க வேண்டும், இது எங்கே இருக்கின்றது என்று கேட்ட பொழுது தமிழிலே இருக்கக்கூடிய திருவாசகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அற்புதமான ஞான நூலிலே இருக்கின்றது என்று சொன்னாராம். சொன்ன உடனே தான் அவருக்கு தான் தமிழ் படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்ததாம். இப்படி தேசபிதா மகாத்மா காந்தியடிகள் தமிழ் படிப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது திருவாசகம் என்பதை மெய்யன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த திருவாசகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அற்புத ஞான நூலால் ஒவ்வொரு அடியவர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மை அடைய வேண்டும். அத்தகைய மேன்மையை தர எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.